வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னோம்னா வைகாசி விசாகந்தாங்க. இது முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக இந்த வைகாசி விசாக நாளானது சொல்லப்படுது. புராணங்களின்படி முருகப்பெருமான் தான் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த நாளை வைகாசி விசாக பெருவிழாவாக நம்ம வருஷம் கொண்டாடிட்டு வரோம். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு வைகாசி விசாகம் எப்பொழுது தொடங்குகிறது? இந்த நாளில் நம்ம தவறாமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? வைகாசி விசாக நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நினச்சா அதில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் அறுபடை வீடுகளில் எந்த படை வீட்டுக்கு போயிருந்தீங்க என்பதையும் நீங்கள் அறுபடை வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கிய நாளாகவும் விரத நாளாகவும் சொல்லக்கூடியது வைகாசி விசாகமாகுங்க. இது முருகப்பெருமான் அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுது. வைகாசி மாதமான மே மற்றும் ஜூன் மாதத்தில் வழக்கமாக இந்த வைகாசி விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளே வைகாசி விசாகமாக கொண்டாடிட்டு வரோம். இந்தியா மட்டும் இல்லாமங்க இலங்கை, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா போன்ற உலக நாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழர்களால் இந்த வைகாசி விசாக பெருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. வைகாசி விசாகா அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாளாகும். வைகாசி விசாகம் எப்படி தோன்றியது அப்படின்னு புராணங்களில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவபெருமானை நோக்கி பல வருஷமாக கடும் தவம் செஞ்சிருக்கிறாரு சூரபத்மன் என்ற அசுரன். சூரபத்மன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் அதாவது கருவறையில் இருக்கும்போதே சிவன் சக்தி ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேணும் அப்படிங்கிற வரத்தையும் சிவபெருமானிடமிருந்து பெற்றிருக்கிறாரு. இந்த வரத்தால் தேவர்கள் அதிகமாக துன்புறுத்திட்டு வந்திருக்கிறாரு சூரபத்மன். சிவபெருமானிடம் தேவர்கள் இதை முறையிட்டிருக்கிறாங்க. இப்படி சூரபத்மன் கடுமையாக எங்களை துன்பப்படுத்திட்டு வராரு அப்படின்னு சொல்லி முறையிட்டிருக்கிறாங்க. அதற்கு சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்த சிவபெருமான் அதில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையிலிருந்து 6 தாமரை மலர்களில் 6 பகுதியாக விழுந்திருக்குதுங்க. அந்த 6 தீப பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறியிருப்பதாக சொல்லப்படுது. அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் சிவபெருமான் கொடுத்திருக்கிறாரு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து அன்னை பார்வதி தன்னுடைய சக்தியால் 6 முகமும் 12 திருக்கரங்களும் கொண்ட ஒரு உருவமாக மாற்றியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சக்தியால் உருவான வேலை முருகப்பெருமானுக்கு ஆயுதமாக கொடுத்திருக்கிறாங்க. இதை கொண்டு சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் போரில் வெற்றி கொண்டு வதை செய்து தேவர்களை காத்தருளுமாறு முருகப்பெருமானிடம் அன்னை பார்வதி தேவி சொல்லியிருக்கிறாங்க. தீமைகளை அழித்து நன்மைகளை காப்பதற்காக முருகப்பெருமான்
முருகப்பெருமான் அவதரித்த நாளே இந்த வைகாசி விசாக நாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வைகாசி விசாக நாளில் நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பால் கூட சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவாங்க. இன்னும் சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. கோவில்களில் வைகாசி விசாக நாளில் புரோகிதர்கள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து குக்குட ஹோமம் நடத்துவது வழக்கமாகுங்க. இது ரொம்பவே விசேஷமானதாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பால் பழம் இனிப்பு படைத்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குது. வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அவருடைய மந்திரங்களை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமையானது நிலைத்திருக்குங்க, மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும். நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலானது உடனடியாக நிறைவேறுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் வைகாசி விசாகம் எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் 2026ஆம் ஆண்டு மே 30ஆம் சனிக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் மே 30ஆம் பகல் 12:55 மணிக்கு தொடங்கி மே 31ஆம் பகல் 2:45 மணியோடு பௌர்ணமி திதியானது முடிவடையுது. விசாக நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நேரம் மே 29ஆம் பகல் 12:31 மணிக்கு தொடங்கி விசாக நட்சத்திரம் முடியக்கூடிய நேரம் மே 30ஆம் 2:18 முடிவடையுதுங்க. இந்த நேரத்தில் முருகப்பெருமான நம்ம வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலுக்கு சென்று பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. வைகாசி விசாக நாள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மே மாதம் 30ஆம் சனிக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. வைகாசி விசாக நாள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவதற்கு ரொம்பவே மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது. நம்முடைய வீட்டை வைகாசி விசாக நாளுக்கு முதல் நாளே நம்ம சுத்தம் செய்ய வேணும். முருகப்பெருமானுடைய படம் இல்லைன்னா விளக்கு இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சுத்தம் செய்து தயாராக வைக்க வேணுங்க. வைகாசி விசாக நாள் அன்னைக்கு அதிகாலையில் எந்திரிச்சு முருகப்பெருமானுடைய படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து நம்ம அலங்காரம் செய்ய வேணும். வேல் இல்லைன்னா முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வச்சிருக்கக்கூடியவங்க அன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய மனம் குளிர பால் அபிஷேகம் செய்யலாங்க. இல்லைன்னா பன்னீர் சந்தனம் அபிஷேகம் செஞ்சும் வழிபடலாங்க. அன்றைய நாளில் நீங்கள் பூஜையை தொடங்குவதற்கு முன்னாடி முழு முதற் கடவுளான விநாயக பெருமான மனதார நினைத்து கொண்டு அவருக்குரிய மந்திரங்களை சொல்லிவிட்டு நீங்கள் பூஜைகளை தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க. முருகப்பெருமானுக்கு 6 வகையான பூக்களை படைத்து அன்றைய நாளில் வழிபடுவது சிறப்பானதாகும். உங்களுக்கு எந்த பூ கிடைக்கிறதோ ஏதாவது 6 வகையான பூவை நீங்கள் எடுத்து பூஜைக்காக பயன்படுத்தி கொள்ளலாங்க. முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிச்ச பூவான சிவப்பு வெச்சி, மலர், முல்லை, மல்லி, செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ போன்ற 6 வகையான மலர்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பூக்களை நீங்கள் அன்றைய நாளில் பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. அந்த பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சும் வழிபாடு செய்யலாங்க. அதே போல் ஏதாவது 6 வகையான இனிப்பு வகைகளை செஞ்சு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்தும் வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் 6 நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகழை நீங்கள் அன்றைய நாளில் பாராயணம் செய்ய வேணுங்க. சுவாமி மலை திருத்தலத்திற்கு உரிய திருப்புகழை நீங்கள் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். அதற்கு பிறகு வேல் மாறல் மகா மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேணுங்க. முருகப்பெருமான் நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறார் அப்படின்னு நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் இதை பாராயணம் செய்ய வேணும். அதற்கு பிறகு தீப தூப ஆராதனைகள் காட்டி 2 கைகள் நிறையா பூக்களை எடுத்து நெஞ்சிற்கு பக்கத்தில் வைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பெயர்களை மனதிற்குள்ள சொல்லிக்கொண்டு முருகா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உன்னுடைய அடியார்கள், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்ன
நாங்கள் கேட்கும் அளவுக்கு எங்களுக்கு நாணம் கிடையாது. அதனால் உங்களுடைய அருள் இருந்தால் அனைத்துமே கிடைக்கும். அதனால் உங்களுடைய அருளை நிறைவாக கொடு அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி பூக்களால் முருகப்பெருமானுடைய பாதங்களில் நீங்கள் சமர்ப்பிக்க வேணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வீட்டில் வழிபட்ட பின்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த பூ, பழம், நெய் ஏதாவது ஒன்றை நீங்கள் அன்றைய நாளில் வாங்கி கொடுப்பது சிறப்பானதாகுங்க. அங்கு முருகப்பெருமான தரிசனம் முடித்த பின்னாடி அதாவது அடியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வது சிறப்பானதாகும். வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால அன்றைய நாளில் இனிப்புகளை வாங்கி மற்றவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமானுக்கு படைத்த நெய்வேத்திய பிரசாதங்களில் சின்ன குழந்தைகள் யாராவது இருந்தாங்க, அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கூட அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க. அதற்கு பிறகு நீங்களும் சாப்பிட்லாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு வைகாசி விசாக நாளில் சென்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.